ஸ்மோக்கிங் கில்ஸ். புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும். புகை உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டேய் வண்டி இருக்கு. டேய் சங்கரு இறங்கடா, இறங்கடா. டேய் இரு, நான் இறங்குறேன். எப்ப பாரு திங்க தூங்க திங்க தூங்குன்னு. எப்படா சங்கர் நீ எல்லாம் சொல்லிட்டு போற? என்ன எல்லாரும் பண்றது தானே, இதுல என்ன? டேய் டோர் தரடா. எதுக்குண்ணே? சி டோர் தர. ஓ டேய் பொருள் போய் பத்திரமா சேர்க்கற வரைக்கும் உஷாரா இருக்கணும். சரியா? பத்திரமா இருக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சரிண்ணா சரி. டேய் இது சவுண்ட் கேக்குது பாரு. வா 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 வா. சாக்குல இந்த மெட்டில எங்கடா? டேய் தேரா போடா. டேய் போடா. டேய் தேரா. யார் பேருக்கு அர்ச்சனை? பிரபாகர் கன்னிராசி. பிரபாகரன் நாமேசிய நபிகள் நாயகம் வளர்பிறை. தம்பி நபிகள் நாயகம் வளர்பிறை. நபிகள் நாமதேசிய மைக்கேல் திலீபன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. அவ என்னப்பா தெய்வரையா? இல்ல அவன் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸா? நீங்க 3 பேர் ஒரே நேரம் பண்ணீங்களா? என்ன சாமி? இல்லப்பா, பேரு ராசி ஒரு மார்க்கமா இருக்கு, அதான் கேட்டேன். இல்ல சாமி, நாங்க ஒரே நாள்ல பிறக்கல, ஒரே நாள்ல சேர்ந்தோம். எல்லாம் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அம்மா தாயே, எல்லாரும் நல்லா இருக்கணும். அதை விட முக்கியமா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா இருக்கணும். அதுலேயும் முக்கியமா அவனும் 2 பேர் நல்லா இருக்கணும். ஏன்னா நாங்கள் படாத கஷ்டம் எதுவும் இல்லை, இதுக்கு மேலே படுறதுக்கு எதுவும் இல்லை. எல்லாரும் மாதிரி சாதாரணமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு நீ தான் உதவி செய்யணும்.
ஹலோ. ஏ பிரபா எங்க இருக்க? சரி ஓகே, உடனே கிளம்பி ஷெட்டுக்கு வா சீக்கிரம். ஹலோ பிரபா எங்கடா இருக்க? டேய் நான் என்ன கோயில்ல தான்டா இருக்கேன். ஏன்டா? உடனே கிளம்பி வாடா. டேய் அது இல்லடா. உடனே கிளம்பி வாடா. ஒரு விஷயம் சொல்லணும்டா. டேய் வாடா. என்ன 10 12 ஸ்பேனர் இது. சீக்கிரம் வாடா நீ. யாரு போன்ல? பிரபாடா. ஸ்பீக்கர்ல போடு. சரி சரி. ஹலோ. சொல்லு மச்சி, எங்க பொறுக்கிட்டு இருக்க? இங்க தான் மவுண்ட் ரோட்ல. வரியா? பொறுக்க நல்லா பொறுக்க. வெட்டியா சுத்த இருக்க, அந்த வேலை பண்ணு. ஆண்டவா இவன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா கிளம்பி நீ ஒர்க் ஷாப் வர. ஒழுங்கா சீக்கிரம் ஒர்க் ஷாப் வா. டேய் நான் என்ன சொல்றீங்க ஒரு நிமிஷம் கேளுடா. நீங்க பாட்டு உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க பைத்தியங்களாட்ட. டேய். நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. செம்ம அழகா இருந்தாடா. நம்ம விஜய் கூட நடிச்ச ஜெனிலியாவுக்கு டப்பு கொடுக்குறாடா. அவ அவ்வளவு அழகு. நினைச்சேன்டா. என்னடா எலி அமர்த்தோட இப்பதானே தெரியுது. டேய் 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 எலி என்னைக்குடா ட்ரெஸ் போட்டிருக்குது. டைலாக மாத்துறா டேய் அப்பா. சரிடா, அதுக்கு என்னப்ப? இல்லடா நான் அவளை லவ் பண்ணலான்னு இருக்கேன்டா. என்ன லவ்வா? அதே லவ்வா? டேய் நம்ம மொட்டச்சிங்கடா, லவ்லாம் பண்ணக்கூடாது. ஏய் நூடுல்ஸ் பண்ண. நீ சிங்கிளா இருக்கேன்னா அடுத்தவன் கமிட் ஆகக்கூடாதா? அது இல்லாம அவன் ரொம்ப நல்ல பொண்ணுடா அவ. அதே மாதிரி நீங்களும் நல்லா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா வாழணும்டா. அதான்டா நம்ம ஆசை. பிரபா நல்லா தான் இருக்கு. நடக்கிற காரியமாடா? அதானே, நமக்கே இங்க அட்ரஸ் இல்ல. அதெல்லாம் தெரியாது. நான் இப்ப இந்த மவுண்ட் ரோட்ல இருக்கேன். நீங்க உடனே இங்க கிளம்பி வரீங்க. டேய் 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 எனக்கு வேலை இருக்குடா. எனக்கு 2 மணி வேலை இருக்குது. அதெல்லாம் என்னமோ பண்ணுங்க. ஆனா ஆக மொத்தம் இப்போ கொஞ்சம் நேரத்துல இங்க கிளம்பி வரீங்க அவ்வளவுதான். டேய் அவன் மென்டல்டா, ஏதோ பொண்ணை பார்த்து ஒரு பைத்தியமா உடனிட்டு இருக்கான். எனக்கு 2 டெலிவரி வேலை இருக்குது. நான் வேற பள்ளிவாசல் வேற போகணும்டா. டேய் நான் வேற சர்ச்சுக்கு போகணும். நான் கிளம்புறேன். அப்ப நான் கிளம்புறேன். அச்சி நாளைக்கு புரோக்கர் வர சொல்லியிருக்காரு. கண்டிப்பா கிடைச்சிடும். கண்டிப்பா கச்சாதான். இன்னைக்கு காலையில் கூட ஓனர் ஒரு வண்டி டெலிவரி கொடுக்க சொன்னாரு. ஆனா என்கிட்ட லைசன்ஸ் இல்லையே. லைசன்ஸ் இருக்குன்னா எல்லா ப்ரூஃப் வேணும். எங்க நாமளே ஒரு ஊர் பேர் தனியா அனாதைங்க. இதுல காதல் வேற இந்த நாய்க்கு. நமக்கான அடையாளத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. அதை தேடி கண்டுபிடிக்கணும். யார் நீ? தாசனை தானே பார்க்கணும். வா. ஆமா மச்சி சரக்கு காலி ஆயிடுச்சுடா. எவ்வளவு குடிச்சாலும் போதை ஏற மாட்டேங்குதுடா. நான் இங்க என்ன சொல்லிட்டு இருக்கேன்? போதை ஏற மாட்டேங்கிறமா? போதை குடி. எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிற. சரக்கு காலி, போதை ஏற மாட்டேங்குதாமா? தாசனை பார்க்கணுமா? கூட்டணும் போ. நீயா வா.
இல்லைண்ணா மாமா, அவன் ஏன் சரக்கு பதிலாக புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணக்கூடாது? புதுசாவா? ம். ஆ? என்னது? தாசனா தாசனா ஆ? தாசனை பார்க்கணுமா? சரி வா. டடன் 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 டடன். இது என்னடா பவுடர் மாதிரி இருக்கு? கோலமா சொல்லு தம்பி, கை உடைக்கணுமா காலை உடைக்கணுமா? தாசன்கிட்ட வந்துட்ட, என்ன பண்ணலாம் சொல்லு. ஒரு கொலை பண்ணுங்கண்ணா. டேய், உனக்கு எங்க தான் கிடைச்சது? மச்சான், இதெல்லாம் படத்துல தான்டா பார்த்துருக்கேன். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. திலீபா, மாத்துக்கு எதிராக கொலையா? எதுக்கு? யாரு? தம்பி, நான்டா சவுண்டு சங்கரு. அவன் அவங்ககிட்ட கேட்டானா? சீ, மூடி கிளம்பு. நபி, உன்னோட குரானும் சரி, என்னோட பைபிள் சரி, என்னோட பகவத்கீதையும் சரி, தனி ஒரு மனுஷனால சொல்லப்பட்டது. ஆனா இந்த உலகத்தை எல்லாராலையும் ஏத்துக்கிட்டேன். தத்துவன்றே ஒண்ணு இல்லடா. பாவம் செஞ்ச நரகத்துக்கும் புனித செஞ்ச சொர்க்கத்துக்கும் போவான்னு இந்த மூணுமே சொல்லுது. ஆனா இது மட்டும்தான், பாவம் செஞ்சாலும் சரி புனிதம் செஞ்சாலும் சரி நம்ம சொர்க்கத்துக்கு தம்பி, எலெக்ஷன் டைமு, சீக்கிரனா வச்சு செஞ்சிருவாங்க. வேணும்னா ஒன்று பண்ணலாம், வேணும்னா ஒரு மிரட்டி விட்டுருவோம், அப்புறம் அவன் பக்கமே வர மாட்டான். என்ன, ஓகேவா? என்ன சொன்னா கேளு, நீட்டாக பண்ணித்தரேன். கிளம்பு மொத. ப்ளீஸ்ண்ணா 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 அண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் சங்கரே, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். அனுப்புடா டேய். டேய், அனுப்புடா முதல்ல. அண்ணா 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 அண்ணா. அண்ணா, உங்கள்கிட்ட ஏதோ பேசணுமாண்ணா? என்னடா? அண்ணா அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம்ண்ணா, பண்ணி கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் சங்கரே, ஏத்துடா. போடா உள்ள. அம்மே, மூக்கு தள்ளி உட்கார்றேன். ஒரு பெரிய அம்பானி. இவனுக்கு நம்மளை குறுகுறுன்னு இப்படி பார்க்குறான். என்னவா இருக்கும்? என்னாச்சுரா? இன்னைக்கு நைட்டும் அதுக்கும் மேல வேணுமா? இதெல்லாம் தப்புடா. நேற்று நைட்டு பண்ண பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு தெரிலடா. டேய் மச்சான், விடுறா, ஒரு தடவை தானடா. அப்படி இல்லைடா, தூய்மையான முஸ்லீம் எந்த ஒரு போதைப்பொருள் தொடக்கூடாதுன்னு குரானில் இருக்குடா. அதை நான் தவறிட்டேன். நான் ஒரு தூய்மையான முஸ்லீம் இல்லைடா. மச்சான், செஞ்ச தப்புக்காக வருத்தப்படல, நீயும் ஒரு தூய்மையான முஸ்லீம் தான்டா. டேய் விட்றா, நீ இவ்வளோ ஃபீல் பண்ண எனக்கு தெரியல. இனிமேல் நம்ம தப்பு வேணாம். சரி விடுறா. அச்சி, நீ தெளிவாக பேசிடு. நம்ம இன்னைக்கு எப்படியாவது நம்ம ப்ரூஃப் வாங்கியே ஆகணும். டேய் மச்சான், என் ஆள்றா.
ஏங்க ஒரு நிமிஷம் ம் ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லையா? ஓகே ஏங்க ஒரு நிமிஷங்க இருங்க சொல்கிறேன். சொல்லுங்க. 4 நாளாக ஃபாலோ பண்ணுறேன். என்னையா? எதுக்கு? இல்லைங்க இன்னைக்கு நான் கோயிலில் பார்த்தேன். ஓகே பார்த்தவும் பிடிச்சிருந்தது. அதான் லவ் பண்ணலான்னு. எனக்கு லவ்வா? ஏங்க கத்திக்கிட்டு ஊரில் இது கூப்பிட்றாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லவ் பண்ணலாம், இல்லைனாலும் லவ் பண்ணலாம். முதல்ல இங்க இருந்து போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிட்டுமா? ஏங்க வேணாங்க, போலீஸில் வேணாம், நான் கிளம்புறேன். ஹேய் இங்க வா. நீ என்ன எவ்வளவு நாளா ஃபாலோ பண்றேன்னு சொன்ன? ஒரு 4 நாளா. அம்மா நான் உன்னை 4 மாசமா ஃபாலோ பண்றேன். அப்பலாம் நான் உனக்கு தெரியலல்ல? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. யூவா? ஏய் நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓ மீட் பண்ணலாமே. டே புரோக்கர் வராரு. ஆ தம்பி அண்ணா உட்காருங்க. உக்காருங்க. அப்புறம் அண்ணா ரெடி ஆயிடுச்சுங்களா? தம்பி அதெல்லாம் பண்ணிடலாம். ஆனா அண்ணா என்னாச்சுண்ணா? இல்ல இன்னொரு 20,000 ரூபாய் செலவாகுமே. அண்ணா எதுக்குங்கண்ணா? அதான் 10,000 கொடுத்தமே. தம்பி நீ கொடுத்து ஒருத்தருக்கே சரியா போச்சு, இன்னும் 2 பேத்துக்கு எதுக்கு 20,000? நான் பேச சொன்னேன் எவ்வளவு ஃப்ராடுன்னு. தம்பி என்ன சவுண்டெல்லாம் விடுற? இப்படி பேசலாம் முகாம் இருக்கான். நீ எங்க என்ன போறியா? பண்ணுவ? என்ன தம்பி நீ ஒரு ஆன்டி இந்தியன். இத்தனை நாளா இங்க இருந்ததே பெரிய விஷயம். கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தெரிஞ்சு உன்னை தூக்கிட்டு போய் வச்சு செஞ்சிருவாங்க. அது கொஞ்சம் அட்டைக்கு வாசி. என்ன என்ன நடத்துறியா? சீச்சி நான் மேல கவிக்கிறேன் வச்சேன்னு வச்சுக்க. என்ன தம்பி மேல கவிக்கிறான்? செட் ஆகாது, நீ வேற ஆளை பாத்துக்க. ஏய் உர்றா டேய். ஏய் பாத்துக்க. ஏய் உர்றா வேற ஆள் பாத்துக்க. ஏய் நீங்க கேட்ட மாதிரி 20,000 கொடுத்துறேன். ஏய் முதல்ல பணத்தை ரெடி பண்ணு, அப்புறம் பாத்துக்கலாம். என்ன ஏன்டா கம்முனே இருக்க மாட்டியாடா? ஏ மோலிசே. டேய் புரோக்கர் என்னடா சொன்னா? எல்லாம் ஓகே தானே? திலீப் சொதப்பிட்டாடா. மோலிசே பாப்பா தா மோலிசே. அவன் என்னடா சொதப்புனா? திலீப் எங்கடா? நான் மொட்டை மாடல இருக்கானே. அடடடடா நைட்னா நைட் தான்யா. அடிக்கு வெயிலுக்கு சும்மா உள்ள குளு குளுன்னு இருக்குது. நடக்கல. என்னடா இது? வேற ஒண்ணும் இல்ல. துணிக்காய் போட்டா துணிக்காயில அதான் பக்கத்து வீட்டு மாலாக்க நைட்டி எடுத்து போட்டேன். வெக்கமா இல்ல? இல்ல இருக்காது. தூ உட்காரு. மச்சினிக்கு அவளுக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணணும்னு போனேன்டா. ஆனா அவ எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டாடா. என்னடா அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் நாளைக்கு மீட் பண்ணு சொல்லிட்டு போயிட்டாடா. ஆளை போடு போடு. எப்படியோ எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்தா ஆடு. அப்படியோ கூடிய சீக்கிரம் சிட்டிசன்ஷிப் கிடைச்சு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் மச்சான். இனிமே நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தா. டேய் என்ன வாயடா வாய். டேய் மூடு. வாயில லைட் என்னடா ஆச்சு? என்னடா அது கல்லு? எவன்டா ஆச்சு? ஏய் மனுஷன் கேக்குற என்னன்னு பாரு. யாருன்னு பாரு. டேய் யாரா அவன்? டேய் யார் அது? டேய் யார் அவன்? யாருன்னு டேய் பாரு. யாரா நீ? டேய் 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 யாரா நில்றா. அது? போறான்டா ஏய் போறான்டா அவன். அவன் சரி நீ கீழ போய் பாருடா போடா. சீக்கிரம் போடா. டேய் அவன் போறான்டா, சீக்கிரம் போடா. டேய் போடா. டேய் டேய் டேய். டேய் என்னடா? இந்த கேக் வாங்கி தரல இந்த கேக் வாங்கி தரியா? ஏய் சும்மா இருடா. டேய் பிரபா அவன் ஆளை கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க? அமைதியா இரு. சரி விடு என்ன பண்றது? என்னமோ பண்ணுங்க. போறதுக்குள்ள எனக்கு இந்த 2 கேக் வாங்கி தந்தே ஆகணும். டேய் அமைதியா இருடா. எனக்கு வாங்கி வேணும்டா. தரேன்டா. டேய் வந்துட்டான்டா வந்துட்டான். பாத்து வா. வாடா வாடா வாடா. ஹேடா மச்சான். ஆடா. இதான் என் ஆளு. இவன் திலீபன். ஹாய் ஹாய் இவன் நபி. ஹாய். ஹலோ. இது தாண்டா கயல். அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா அப்பா அம்மா இல்லைங்க. ஐம் சாரிங்க.
இவனுக்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் 3 பேர்த்துக்குமே அப்பா அம்மான்னு யாருமே இல்லை. நாங்கள் ஒரு புறம்போக்கு, ஐ மீன் அனாதைங்க. ஓ, அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்களா? தெரியலங்க, இறந்துட்டாங்களா இல்லை உயிரோட தான் இருக்காங்களான்னு எதுவும் தெரியலங்க. சின்ன வயசில் நடந்த சம்பவம் எதுவும் ஞாபகம் இல்லைங்க. பிரபா, நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? 17 வருஷமா. ஆக்சுவலி 11 இயர்ஸ் இங்கே இருந்திருந்தா லா படி உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருக்கணுமே. எங்களை யாருமே மனுஷனாக பார்க்கலைங்க. 11 வருஷ கனவு, 6 வருஷ போராட்டம், இப்போ தான் எல்லாம் கைகூடி வருது. சீக்கிரமே நாங்களும் இந்த நாட்டோட சிட்டிசன். வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க, நான் பண்ணுறேன். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. இதெல்லாம் ஓகே, பட் ரிலீஜனா? யா, சின்ன வயசில் எங்களுக்கு தாங்க முடியாத பசி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக போச்சு. நாங்கள் யாரு? எங்கிருந்து வந்தோம்? எங்கள் அப்பா அம்மா யாரு? எதுவுமே தெரியாமல் தெரு தெருவாக பசி மயக்கத்தில் தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்தோம். இந்த உலகத்துல ரொம்ப கொடுமையானது என்னன்னு தெரியுமா? தன்னோட அடையாளமே தெரியாமல் சாக போகிறோன்றது தான். அதை நாங்கள் விரும்பலை. ஆமா, அதை நாங்க விரும்பல. எங்களுக்குன்னு ஒரு அடையாளம், எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும்னு நினைச்சோம். ஆனா அது எப்படி அடைய போறோம்ன்றது எங்களுக்கு தெரியல. அப்பதான் ஒரு நாள் நட்ட நடு இரவுல பசி மயக்கத்துல இருக்கும்போது நீ சாக போறோன்ற பயம் எங்களுக்கு வந்துச்சு. அந்த ஒரு நொடி எங்களுக்கான நேரம், ஒரு வாய்ப்பு. ஆமா, அந்த கடவுள் எங்களோட பசியை தீர்த்தாரு. அதனாலதான் இங்க பசியை தீர்த்த கடவுளையே இங்க கடவுளாகவும் மதமாகவும் எங்களை நாங்க அடையாளப்படுத்திக்கிட்டோம். இந்த 3 மார்க்கத்துல இருந்து எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சது. அதோட இந்த 3 மார்க்கமும் எங்களை முழுமையாவும் ஒற்றுமையாவும் இருக்க வச்சது. என்னமோ தெரியல, இந்த சாப்பாடு எங்களை இந்த மார்க்கத்தை முழுமையா நம்ப வச்சது. அதனாலதான் நான் முஸ்லீம், இவன் கிறிஸ்டின், இவன் ஹிந்து. கிளியரா? மார்க்கம் வேற வேறையா இருக்கலாம், நாங்க எப்பவுமே ஒண்ணு. உங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்பவும் இதே மாதிரியே இருக்கணும். சரி சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஓகே, பாய். இதை பற்றி விளக்கவும். 1 2 3 4 கிருபா 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 கிருபா. சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். என் சொற்பொழிவின் போது சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 82 மேற்கோள் காட்டினேன். அதாவது முஸ்லிம்களுக்கு கடுமையான பகைவர் யூதர்களும் இறை மறுப்பாளர்களும் தான். கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு நேசத்தால் நெருங்கியவர்களாக இருப்பார்கள். இப்படி கூறுவதால் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகை உண்டாகாதா என்கிறார். யூதர்களும் முஸ்லிம்களும் சண்டையிட வேண்டும் என்று குர்ஆன் கூறவில்லை. கடும் பகை உணர்வு உள்ளது என்று குர்ஆன் கூறுகிறது. முஸ்லிம்களுக்கு கடும் பகையாக யூதர்கள் இருப்பார்கள் என்கிறது. முஸ்லிம்கள் யூதர்களோடு சண்டையிட வேண்டும் என்று கூறவில்லை. குர்ஆன் கூறுவது என்னவென்றால் யூதர்கள் அமைதியா இருக்கடா, முக்கியமான ஸ்பீச் போயிட்டு இருக்குல்ல. இஸ்லாத்தை எதிர்ப்பார்கள். தப்புடா தப்புடா, வாயிலறா. பல யூதர்கள் இஸ்லாத்தை நேசிக்கிறார்கள். ஆனால் முழுமையாக பார்க்கும் பொழுது கிருபா 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 கிருபா. நீங்க பாருங்கடா. என்னடா குடியுரிமை திருத்த சட்டம் என்பதை குறிக்கிறது. குடியுரிமை சட்ட மசோதா நாடாளுமன்ற இரவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெறப்பட்டு சட்டமாக அமலுக்கு வந்திருக்கிறது. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள ஷரத்துகளின் விவரங்களை தற்போது பார்க்கலாம். இந்த குடியுரிமை சட்டம் பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தானில் இருந்து அகதிகளாக வந்த இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், ஜெயினர்கள், பௌத்தர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். என்னடா ஒண்ணுமே புரியல.
என்னடா இப்படி ஆயிடுச்சேடா? ஏய் ஏய் டேய் விட்றா. ஏய் 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 பாத்துக்கலாம்டா. ஏய் லூஸ். விட்றா, பாத்துக்கலாம் விட்றா, இது அனௌன்ஸ்மெண்ட் தான்டா. விட்றா, பாத்துக்கலாம். டேய் இது அனௌன்ஸ்மெண்ட் தான்டா. டேய் இது அனௌன்ஸ்மெண்ட் தான்டா. இதுல என்னடா? பாத்துக்கலாம்டா. டென்ஷன் ஆகுற ஒரு நிமிஷம் இரு. சரி விடு, பாத்துக்கலாம். ஏய் விட்றா டேய், டென்ஷன் ஆகுற இருடா. என்னடா பாத்துக்கலாம்? இது என்னடா டேய்? இதுனா அவ்வளவு பெரிய விஷயமா? பாத்துக்கலாம் விட்றா டேய். ஏதோ பண்ணுவோம் விடு. ஏய் போதும்டா இருடா. சும்மா அனௌன்ஸ் பண்ணி சும்மா சொல்லிடுறேன். இது போய் பாத்துட்டு ஆஃப் பண்ணு விடு. டேய் அது உண்மையில தெரியல, நீ பாட்டு அழுதுட்டு இருக்கிற. உண்மையிலே மட்டும் போட்டுக்கங்க. அது சும்மாடா. யோசிக்கலாம், ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். நான் அவளுக்கு கால் பண்றேன், வெயிட் பண்ணு. அவட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம், அவ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவா கண்டிப்பா. சரியா, வெயிட் பண்ணு. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் டே. ஹலோ ஹலோ மா, நியூஸ் பாத்தியா? யா, நானே இப்பதான் பார்த்தேன். கண்டிப்பா அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது பிரபா. நான் என்னோட சீனியர் லாயர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு இருக்காரு. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, எல்லாமே நல்லதாவே நடக்கும். நான் வேணா இப்ப அங்க இல்ல வரட்டுமா இல்ல, பிரபா? நீ வர வேண்டாம், நாங்க இங்க வரோம். வெயிட் பண்ணு. நீ வரோம்னா நாங்களே வரோம். ஒரு 1/2 மணி நேரத்துல வரோம். சரியா, நான் திரும்ப கூப்பிடுறேன். லே ஏதாவது பேசி வச்சுலடா. வாடா டே. ஏய் இங்க பாரு, கொஞ்ச நேரத்துல அவ கால் பண்றேன்னு சொல்லியிருக்கா. டேய் விட்றா டே. சரியா, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். டேய் வா வா. ஏய் வா போலாம் வா. நீ வெளிய வா ஃபர்ஸ்ட் வா. எந்திரி வா எந்திரி. எந்திரா. ஏய் 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 யாரு நீங்க? நான் தான்டா. ஏய் 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 யாரு நீங்க? யாரு நீங்க? ஏய் யாரா? ஏய் ஏய் தம்பி, வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அண்ணா இவன் இல்லைண்ணா இவன். ஏய் இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டேன் நீ. தம்பி, வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? யாருங்க நீங்க? என்ன கையல் பின்னாடி நீ ஏன்டா சுத்துற? கையல் எப்படி உனக்கு தெரியும்? அவ ஏன் ஆள்றா? பாரு, இப்போ எதுவும் பேச வேண்டாம். எதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். நான் அவனை நேரில் கூப்பிட்டு வரேன். அதெல்லாம் தெரியாது. நீ அவளை விட்டு போறியா, இந்த உலகத்தை விட்டே போறியா? ப்ரோ இப்போ இந்த பிரச்சனை வேணாம். இது வந்து காலையில் பார்த்துக்கலாம். நாங்கள் காலையில் வரோம். ஆமாண்ணா, எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம். ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அண்ணா அதெல்லாம் கிடையாது. ஒன்றா இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போனோம், இல்லைன்னா இவனுங்களை முடிச்சுட்டு போனோம். தம்பி சரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் காலைல பேசிக்கிடுவோம். சரி வா போலாம். அண்ணா அதெல்லாம் வேணாம், இப்படியே முடிக்கணும். சொல்லிட்டு இருக்கேன் காலைல பேசிக்கிறேன். சும்மா வாசங்கர் போலாம். ஹாஸ்பிடல் போலாம். வாடா நீ வாடா. ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்லடா. அப்படி உடக்கூடாதுடா டேய். சொல்றது கேளுங்கடா. டேய் உடக்கூடாதுடா. இருடா டேய். என்னடா?
இங்க வந்தாங்களா 2 பேர்? சொல்றா. அவங்கள நம்ம சின்ன வயசுல பார்த்தோம், ஞாபகம் இருக்குடா. என்னடா சொல்றானே, வாடா ஹாஸ்பிடல் போலாம். ஏய் இருடா ஒரு நிமிஷம். சொல்றது கேளுங்கடா. சொல்றேன். வாழ்க்கையில நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அடையாளமே தெரியாம வாழ்ந்ததுக்கு காரணமே இவனுங்க 2 பேரும் தான்டா. என்னடா சொல்ற? சொல்றது கேளுங்கடா. ஃபர்ஸ்ட் அவங்கள 2 பேர் யாருன்னு கண்டுபிடிச்சா நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம்டா. முதல்ல போய் அவங்களை கண்டுபிடிங்கடா. நான் செத்தாலும் பரவாயில்ல, அவனுங்க கண்டுபிடிச்சு. டேய் டேய் நபி டேய் டேய் நபி டேய் எந்திரா டேய் டேய் நபி எந்திரா. எந்திரா நபி. இந்திய நாட்டின் குடிமகனாக வாழ ஆசைப்படும் ஒரு இஸ்லாமியனுக்கு சில சூழ்நிலையால் இந்நிலைமை ஏற்பட்டால் அவன் மதத்திற்கு நடக்கவிருக்கும் அநீதியை யார் தட்டி கேட்பான்? அண்ணா அண்ணா கையல் ம் அவனுக்கு வேண்டாம், அவன் குடிக்க மாட்டான். ஏன் குடிக்க மாட்டான் விடு. எங்கடா போயிருந்தீங்க இவ்வளவு நாளா? ஒரு ஃபோன் இல்ல, மெசேஜ் இல்ல, எங்க தான் போயிருந்தீங்க 2 பேரும்? நபியை கொன்னவனை தேடிட்டு இருந்தோம். கிடைச்சிட்டானா? கிடைக்கல. சொன்னோம் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவீங்க 2 பேரும், அதானே? அப்புறம் நபியோட ஆசை கனவெல்லாம் சொல்லு பிரபா. என்ன பண்றதே தெரியல. பிரபா, இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்னு நிறைய இருக்கு. இந்த 1 மாசத்துல என்ன நடந்ததுன்னு தெரியுமா? CAA அண்ட் NRC ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சுது. புரிஞ்சுதா? அண்ணா, நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் திரும்பி தான் பாருங்களேன். அவனுக்கு கேட்காது. அபிஷேகத்துல இருந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கான். எனக்கு என்ன பண்றதே தெரியல. நபியை கொன்னவன் நானும் கொன்னே ஆகணும். திரும்ப பைத்தியம் மாதிரி பேசாத பிரபா. அவனை கொன்னுட்டா மட்டும் நபியோட ஆசைலாம் நிறைவேறிடுமா? உங்க ஆசை கனவெல்லாம் என்ன? இந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கணும், அதானே? அதுக்கான ஸ்டெப்பை மட்டும் எடுங்க. தேவையில்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு நான் அவனை சும்மா விட சொல்றியா? அதுக்குன்னு சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? வார் பேஜ் பண்ணணும். ஐ மீன் போராட்டம் பண்ணணும். அதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை பிரபா. ஒரு இந்தியனா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான என்னுடைய குரல். நம்ம நாட்டோட ஜனநாயகம் உரிமைக்காக போராடுற நம்ம நாட்டு மக்களையே அடிச்சு விரட்டுறது. முதல்ல ஒரு விஷயம், இவங்கெல்லாம் யாரு? எதுக்கு அடிச்சு காயப்படுத்தணும்?
இவங்க அப்படி என்ன கேட்டுட்டாங்க? ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரான சட்டத்தை அந்த நாட்டு அரசு நிறைவேற்ற துடிக்குது. நீ இந்த நாட்டு குடிமகனா இருக்கணும்னா சாட்சிக்கு உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் இருக்கணும். இல்லைன்னா உன்னை முகாமில் அடைப்பேன், காயப்படுத்துவேன், கடைசியில் அடிச்சு நாட்டை விட்டே விரட்டுவேன். இதுக்கெல்லாம் காரணம் சிலரோட மத வெறி. முக்கியமான விஷயம், இந்த சிஏஏ, என்ஆர்சி, பிளா பிளா எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானது இல்லை, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் எதிரானது. இன்னைக்கு ஒரு இஸ்லாமியனுக்கு வந்த இந்த நிலைமை நாளைக்கு ஒரு இந்துக்கும் கிறிஸ்துவனுக்கும் மற்ற மதத்தவருக்கும் வரும். அப்போ அந்த இஸ்லாமியன் உனக்காக ரோட்ல இறங்கி போராட மாட்டான் ராஜா. நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான். ரோட்ல ஒருத்தன் அடிபட்டு கிடந்தா, அப்பாடி நமக்கு எதுவும் ஆகலை, நம்ம உயிர் நம்ம கிட்ட, தம்பி உனக்கும் ஒரு நாள் சாவு வரும், அப்போ அந்த கிட்ட இருக்காது. இதுக்கெல்லாம் ஒரே வழிதான். என்னைக்கு ஒரு இந்துக்கு பிரச்சனைனா ஒரு இஸ்லாமியனும் கிறிஸ்துவனும், ஒரு கிறிஸ்துவனுக்கு பிரச்சனைனா ஒரு இஸ்லாமியனும் இந்துவும், ஒரு இஸ்லாமியனுக்கு பிரச்சனைனா ஒரு இந்துவும் கிறிஸ்துவனும் வரானோ அப்பதான் இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வர ஆட்சியாளர்களை ஒழிக்க முடியும். யூனிட்டி ஆஃப் ஸ்ட்ரென்த் வெறும் பிளாக் போர்டில் எழுதி வச்சா மட்டும் போதாது ராஜா, அதை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா இதை எதுக்க ஒரு தளபதி வரணும்.